மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பொதுவாக இன்னைக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் அப்படின்ற சூழல் தான் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. வயசானவங்களுக்கு தான் நோய் வரும், குழந்தைங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிய ப்ராப்ளம்ன்றது வராதுன்றது தான் அன்னைக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு சின்ன குழந்தைகளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறது பாத்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்றதான் இன்றைய நிலை. அப்ப சிறு சிறு நோய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஈஸியா அட்டாக் பண்ணுது. அப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுன்றது இன்னைக்கு குழந்தைகளுக்கு அதிகமாயிட்டே இருக்குது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குழந்தைகளுக்கு அதிகப்படுத்துவது எப்படி அப்படின்றது இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த வகையில குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏன் ஏற்படுது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம அதிகரிக்கலாம் அப்படின்றதுக்குள்ள நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், அன்னைக்கு குழந்தைகளுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பண்ணக்கூடிய ஒருவேளை உணவை தான் திரும்ப பழைய கஞ்சி சாதமாக்கி அவங்க காலையில ஸ்கூலுக்கு போகும்பொழுது பழைய கஞ்சியை சாப்பிட்டுக்கிட்டு தான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போனாங்க. நாங்க படிக்கும்போது காலத்துல கூட அப்படிதான் இருந்தது, சரிங்களா? ஆனா இன்னைக்கு காலையிலையும் சூடான அந்த இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு சூடாவே தயார் செய்யக்கூடிய உணவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே போல இரவு உணவும் இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தான் லேட்டா சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குழந்தைகளையும் அந்த லேட்டா சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அவ்வளவுதான். குழந்தைங்களை வெளியில கூட்டு போய் நல்ல உணவு அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவில் செய்யப்பட்ட உணவுகளையே அதிகமா நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒண்ணு. அதுக்கப்புறம் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல்ல சூரியனை பார்க்கறதுக்கு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை இன்னைக்கு குழந்தைகளுக்கு நாமளே உருவாக்கி கொடுத்துருன்னு சொல்லலாம். 6 மணி 6:30 மணிக்கே எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு திரும்ப அவங்க 6 மணி 6:30 மணிக்கு திரும்ப ரிட்டர்ன் ஈவினிங் வந்தா சூரியன் அவர் உதிச்சாரா, இன்னைக்கு சூரியன் வந்தாரா வரலையான்றதே இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தெரியல. அப்ப வெயில் அவர்கள் மேல படாம இருக்கிறதும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதுபோல அவங்க ஸ்கூல்ல போயிட்டுமே இப்ப நம்மலாம் படிக்கிற காலத்துல படிப்பு விளையாட்டு இப்படி ரெண்டுமே கலந்துதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு படிப்புன்றது மட்டுமே தான் இருக்குது. விளையாட்டுன்றதுக்கு ஒரு பேருக்கு வச்சிருக்கிறாங்க ஒரு 3/4 மணி நேரம் அப்படின்ற ஒரு பீரியடாக. அதையும் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டடி கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பிடி பீரியடை ஓசி வாங்கி தான் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸும் கொடுக்குற மாதிரியானது. ஆனா ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் அந்த பிடி பீரியட்ன்றது ரொம்ப மிக முக்கியமானதா இருந்தது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும்னா அதுக்கு போய் நல்ல பிளே கிரவுண்ட்ல போய் அப்படி வெயில்ல போய் கொஞ்சம் விளையாண்டு வரப்படும் பொழுதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஆனா நம்ம ரூமுக்குள்ள உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், அறிவு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்லலாம். வீட்டுக்கு வந்த பிறகாவது குழந்தை விளையாட போகுமான்னு பார்த்தோம்னா விளையாட போறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவங்க கொடுத்த ஹோம்ஒர்க்கை பண்றதுக்கு நம்ம டியூஷன் அனுப்ப வேண்டியிருக்குது. ஆமா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு குழந்தைக்கு பெரிய வயதானதுக்கு அப்புறம் எப்படி வேகமா ஓடணும்னு சொல்லிட்டு அதற்கான ட்ரைனிங் தான் படிக்கும் பொழுதே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப அந்த குழந்தைகளுக்கான உணவு முறைகள்லையும் நம்ம கொலாப்ஸ் பண்ணிட்டோம். லைஃப் ஸ்டைல்ல சூரிய ஒளி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவரையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா நமக்கு சூரிய ஒளியில எவ்வளவு நேரம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றோமோ, ஓப்பன் ஏர்ல எவ்வளவு நேரம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு இம்யூனிட்டி பவர் கூடும். மெயினா உணவு முறைகள்லாம் அடுத்து 2வது பட்சம் தான், சரிங்களா? ஆமா. அப்ப நம்ம அதை முதல்ல கட் பண்ணிட்டோம் பாருங்களேன். அதனாலதான் இன்னைக்கு குழந்தைகளுக்கே விட்டமின் டி குறைபாடு, விட்டமின் B12 குறைபாடு அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உணவு முறைகள்ல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றேன். அதை குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிங்க, இம்யூனிட்டி பவர் சூப்பரா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அவர்களுடைய லைஃப் ஸ்டைல்ல அவசியம் வெயில்ல ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்குமாவது அவர்களை விளையாட விடுங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், விட்டமின் டி நல்லா கிடைக்கும், அவர்களுடைய போனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். அப்ப இது ஒரு விஷயத்த நம்ம அவசியம் அவர்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஏன்னா விட்டமின் டிக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாத்திரை இருக்குதா மருந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மாத்திரை மருந்துகள் கூட கிடைக்கும். ஏதாவது உணவு இருக்குதான்னு கேட்டா அதான் கிடையாது. இந்த விட்டமின் டிக்கு உணவு அப்படின்றது கிடையாதுங்க. அது சூரிய ஒளி மூலமாக மட்டும்தான் கிடைக்குங்க. அதான் விஷயமே.
அப்புறம் அதற்கப்புறம் இவர்களுக்கு அந்த இம்யூனிட்டி வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கு சூப்பரா ஒரு சத்து மாவு மாதிரி நீங்களே வீட்டுல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல செய்யக்கூடிய நல்ல உணவுகள்னு சொல்லி எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. ஆனா அதே இதை வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து ஒரு ஹோட்டல்ல வாங்கிட்டு வர்றாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த எண்ணெயில அதை வந்து பொரிச்சுக்கிறாங்க, எந்த எண்ணெயில வந்து அதை கலந்து செஞ்சிருக்கிறாங்க, என்ன மசாலா கலந்துக்கிறாங்க எதுவுமே தெரியாது. ஆனா அது டேஸ்டா இருக்குன்னு சொல்லி அதை தான் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்குது. இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்குது. சரியான சம விகித ஊட்டச்சத்து அவர்களுக்கு கொடுக்கறமான்னு பார்த்தோம்னா அங்க நம்ம அதுவும் கொடுக்கல. நம்ம சாப்பிட்ற மாதிரியே காலையிலிருந்து அரிசி மாவுல செய்யப்பட்ட தோசை, இட்லி, சாப்பாடு, திரும்பவும் தோசை, இதே தான் அவர்களோட குழந்தைகளுக்கு போய்கிட்டு இருக்கு. சரி சம விகித உணவு முறை, அறுசுவைகள்ல எல்லாம் கொடுக்குறோமா, எல்லா சத்துக்களும் உள்ள மாதிரி கொடுத்துருக்கோமா? நம்ம வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் கொடுத்துக்கிட்டு அப்ப கார்போஹைட்ரேட், புரோட்டீனு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாத்தையும் கொடுக்கணும், அந்த தாதுக்களை கொடுக்கணும். அப்ப அது மாதிரியான உணவு முறைகளுக்குள்ள அவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்ப எல்லா சாப்பாடும் சாப்பிட்டது போக ஒரே ஒரு சத்து மாவு மாதிரி ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் அந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு நல்ல பசி எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை வரும். நல்ல இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பக்கத்து வீட்டுல ஒரு வைரஸ் பாதிப்புங்க, நம்ம ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து முடங்கி போய் பயந்து போயிருக்கும். இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் அதான் நடந்தது. ஆனா அந்த மாதிரி அங்க வந்திருந்தாலும் நமக்கு எதுவும் பாதிப்பு வராம இருக்கணும்னா அதுக்கு நம்மகிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணும். நீங்க பாருங்க, கொரோனா காலகட்டத்துல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னா யாருக்கு இம்யூனிட்டி பவர் வீக்கா இருந்துச்சோ அவர்களுக்கு தான் இந்த கொரோனா தாக்குச்சு. யோகா பண்ணவங்களுக்கு கூட கொரோனா வந்துச்சுன்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்தது அந்த சமயத்துல. காரணம் அவருக்கு அந்த வெயில்ல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இல்லாம ஏதாவது ஒரு ஏசி ரூமுக்குள்ளேயே யோகா பண்ணவங்களா இருக்கலாம், வீட்டுக்குள்ளேயே பண்ணவங்களா இருக்கலாம். நான் ஏன் சொல்ல வரேன்னா வெயில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவர் நமக்குள்ள கிடைச்சா மட்டும்தான் வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு நோய் எதிர்ப்பு, அதாவது எந்த ஒரு கிருமிகளாக இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய தன்மை வரும். அந்த வைரஸ் ஒன்று வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்குள்ள இந்த வெயில இருந்து கிடைக்கப்பட்ட இம்யூனிட்டி இருந்ததுன்னா அது வராமல் தடுக்கப்படும். அதனால மிக முக்கியமான விஷயம் அந்த விஷயம். அப்ப இந்த சத்து மாவு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈஸியான சில விஷயங்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சில பயறு வகைகள் சொல்லுவோம் இல்லையா, அதாவது பாசிப்பயிறு, நிலக்கடலை, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் முளை கட்ட வைங்க. நல்லா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதை தண்ணியில அலசி அப்படி ஊற வச்சு அதை வந்து வண்டு கட்டி ஒரு காட்டன் துணியில வண்டு கட்டி ஜன்னல்ல கட்டி வச்சா என்ன நடக்கும், அங்க இருந்து அப்படியே வந்து முளை வளர ஆரம்பிக்கும். அப்ப இந்த முளை நல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே வந்து எடுத்துக்கங்க. அதை எடுத்து அதை லைட்டா திரும்பவும் வந்து லேசா நிழல் காய்ச்சல்ல காய வச்சு அதை அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுக்க போறீங்க. அவ்வளவுதான். இது கூட நட்ஸ்ல கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஆமா, பாதாம் பருப்பு, நிலக்கடலை நம்ம வந்து முளைகட்டை வச்சுட்டோம் சரிங்களா. ஆமா, பாதாம் பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா, முந்திரி அதெல்லாம் கூட இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் அளவா லிமிட்டா வந்து சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான். இல்ல இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா போகும் அப்படின்னா நீங்க ஏற்கனவே முளைகட்டின பயிரே உங்களுக்கு போதும். இது கூட பாதாம் கூட நீங்க வந்து மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லதுதான். அதை வந்து அப்படியே சேர்த்துங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து அரைச்சு அப்படியே வந்து ஒரு பவுடர் பண்ணி வச்சுங்க. முளைகட்டின தானியம், நட்ஸ், அவ்வளவுதாங்க. இதை வந்து நல்ல ஒரு டம்ளர் தண்ணி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் கலந்துட்டு அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. இது என்ன நடக்கும்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும், மசில்ஸ் நல்ல ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும், இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நல்லா சாப்பிடக்கூடிய சத்துக்கள் உடம்புல சேரும். அந்த சாப்பிட்ட சாப்பாடு அந்த ஒரு பூரிப்பை ஏற்படுத்தும் சொல்லுவோம்ல, அந்த நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப ஒரு இன்க்ரீஸ் ஆகும், இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது போக அவர்களுக்கு கருப்பு திராட்சை, அத்திப்பழம், இதை வந்து தினந்தோறும் அவர்கள் சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. காலையில ஒரு 2 அத்திப்பழம் சாப்பிடணும், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஓகேங்களா. அது போல வந்து கருப்பு திராட்சை, கருப்பு திராட்சையும் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். ட்ரை ஃப்ரூட்ஸ் கருப்பு திராட்சையும் அவர்கள் கொஞ்சம் வந்து அவசியம் வந்து சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. தினந்தோறும் இந்த மாதிரி அத்திப்பழம், கருப்பு திராட்சை மற்றும் நம்ம நட்ஸோட சேர்க்கப்பட்ட அந்த முளைகட்டின தானியங்கள் அரைக்கப்பட்ட மாவு தினந்தோறும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கு. இந்த வெயில்ல வந்து அது போல வந்து டெய்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்க வச்சுடுவாங்க. இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகி பக்கத்துல ஏதாவது பாக்டீரியா, வைரஸ் பரவினாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வராமல் பாதுகாக்க இது மிக உறுதுணையாக இருக்கும். இதை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள உங்களுடைய குழந்தைகளை இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் செய்து ஆரோக்கியப்படுத்தி ஆரோக்கியமாக என்றென்றும் வாழ வாழ்த்துக்கள். நன்றி.